நல்லவனாக மக்கள் நல்ல திட்டங்கள் முதலமைச்சர் தலைவனாக சொன்னார். திமுக ஆட்சிக்கு வந்து தலைவர் தான் காரணம். தம்பி பேசினார். ஆகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் தன்னுடைய சொந்த கட்சிக்காரர் வர்றாங்க, கரூர் போறார், 41 பேர் செத்து விழுகிறாங்க. அவருடைய கட்சிக்கார் சகோதரிகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரே வாரிசு தான். நிறைய பேர் போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. அதை பார்க்காம அப்படியே ஏறி போனவர் திரும்ப வரவே இல்லை. என்ன வேணாலும் இருக்கட்டும், உடனே மருத்துவமனைக்கு போயிருக்க வேண்டாமா, காப்பாற்ற வேண்டாமா? நிறைய பேர் உயிருக்கு போராட்டத்தை போய் பார்க்கணும்ல. எப்படி ஏற்றுக்க முடியும்? எனக்கு வந்து நடிகர் விஜய் நண்பர், அது வேற. ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ண முடியல, நான் தான் வந்து எடப்பாடியார் கூட்டு பண்ண முதலமைச்சர் கூட்டிட்டு போய் காரில் கூட்டிட்டு போய் வீட்டுக்கு வந்து கூட்டு போய் படம் ரிலீஸ் பண்ணி கொடுத்தது, அது வேற, அது தனி. ஆனால் மக்களுக்கு இன்னைக்கு தலைவன் சொல்லிட்டு வரும்பொழுது மக்கள் உயிரினை காப்பாற்ற சொந்த கட்சிக்காரே இன்னைக்கு பார்க்கல, எப்படி சரியா இருக்கும்? ஆகவே சிந்தித்து பாருங்க. யாருக்கு ஓட்டு போட்டாலும் அது செல்லாத ஓட்டு நாளைக்கு நமக்கு பெரிய ஆபத்தா முடிஞ்சிடும். திமுக அவர்கள் மட்டும் இன்னும் 2 வருஷம் உயிரோடு இருந்தாங்கன்னா இலங்கையில தனியில அமைஞ்சிருக்கும். யாரு நிறைய பேர் பல கட்சிக்கு போற திமுக போன வேகத்தில் திரும்பி வர்றாங்க. இங்க இருக்கிற மரியாதை எங்கேயுமே இருக்காது. பாக்குறதுக்கு அப்படியே சோக்க ஒரே நாள் மாப்பிள்ளையாக்கி அனுப்பிடுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் புதுசாக ஆரம்பிச்ச விஜய் கட்சிக்கு போடும்போது திரும்ப வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. பேர் சொல்ல வரல, மரியாதையை திரும்ப கொடுத்து அதே பதவி கொடுத்து வந்துடுறேன்னு பேசுறாங்க. அப்படிதான் சூழ்நிலை. ஆகவே